போன பாடலில் துறவு நிலைக்கு துறவிக்கு என்னென்னலாம் கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்னு. இப்போ இறைவனுடைய அருள் தான் வேணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பாடலில் சொல்கிறார். என்ன செஞ்சால் இந்த நிலையை நம்ம அடையலாம் அப்படின்றத ஒரு ஓமையாக அந்த பாடலில் சொல்கிறார். ஓமையால் ரொம்ப மறைபொருளாக சொல்கிறார் இந்த இடத்துல. நாகமும் ஒன்று படமைந்தினாலது. இது முதலடி. நாகம் அப்படின்னா நமக்கு தெரியும், பாம்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ஒரு உவமையாக மறைபொருளாக இங்கே சொல்கிறாருங்க. பாம்பு என்று சொல்லப்படுவதற்கு நிறைய பொருள் இருக்கு. அதுவும் ஒரு காரண பெயர் தான் இந்த இடத்துல. நிறைய பொருள். குரங்கு இருக்கு இல்லையா, ஒரு விலங்கு, அதற்கு கூட நாகம் என்று பெயர் இருக்கு. மனித உடல் இருக்கு இல்லையா, இதற்கும் பார்த்தோம்னா இந்த முதுகுல நம்ம குண்டலினி சக்தி இருக்கு இல்லையா, அதை கூட பாம்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த இடத்துல. இதெல்லாமே நாகம் தான் இந்த இடத்துல. இப்போ குண்டலினி சக்தியை மட்டும் தனிப்பட்ட முறையில் சொன்னோம் அப்படின்னா அது நாகம் இந்த இடத்துல. இப்போ இது கூட 5 புலன்கள் சேர்ந்து நிக்குது. இப்போ அந்த குண்டலினி சக்தி என்ன பண்ணுது, தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ 5 புலன்கள் உள்ள நிக்குது. அதுதான் 2வது சொல்றாரு. நாகம் ஒன்று, உள்ள இருக்கிறது ஒன்று தான் இந்த இடத்துல. இந்த உடம்பு இல்லை குண்டலினி சக்தி ஒன்று தான். படம் ஐந்தினால் அது அப்படிங்கிறார். ஸோ படம்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா உணர்வுன்னு வச்சுக்கலாம். இந்த உடம்பு இருக்கு, வினைகளை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த இடத்துல இல்லையா. எதை எதெல்லாம் நுகர வேண்டுமோ அது ஒரு சென்ட் அடிச்சுக்கிறோம், ஆஹா நல்லா இருக்கு, ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஆசைகள் தான், வினைகள் வரையா வரக்கூடிய ஆசைகள் தான். இதுதான் படம். எதையெல்லாம் நுகர். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒட்டியை வச்சுட்டு இதை படம், இல்லை வரைஞ்சி வச்சு இது படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பார்த்து என்ன பண்ணுறோம், ரசிக்கிறோம். அதுபோல் இந்த உடம்புக்கு எல்லாத்தையும் போட்டு ரசிச்சுக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ உணர்வுன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல படம் என்று சொல்லப்படுது. இது 5 அது அப்படிங்கிறது. 5னா என்ன, நம்மளுடைய புலன்கள் தான். பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைதல், தொடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான புலன்கள் இருக்கு. அந்த 5 அது அப்படிங்கிறார். அப்போ இந்த 5 நாளத்தான் அது இருக்கு அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த 5 பொருள் இருக்கிறதுனால அது என்ன செய்தான், குரங்கு மாதிரி இந்த மனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றது. அதன் விளைவாக இந்த உடம்பும் ஆடிக்கொண்டே நிற்கின்றது. ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்லுவார் ஒரு வாட்டி, இறைவா என்கிட்ட குரங்கு ஒன்று இருக்கு, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கு, சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது, அதை கொஞ்சம் கூட்டிட்டு போயிட நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லுவார். அது மாதிரி இந்த உடம்பையே ஒரு குரங்கு என்ற ஒன்றால சொல்கின்றார். இதை ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்கு, ஒரு அமைதியான மனநிலைக்கு போக மாட்டேங்குது அப்படின்றது. ஸோ முதல் அடியில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. 2வது அடியில் போகமால் புற்றில் பொருந்தி நிறைந்தது அப்படிங்கிற. இந்த 5 புலன்கள் என்ன பண்ணுதான், இந்த உடம்புக்குள்ள இருந்துக்கிட்டு போகமால் புற்றில் அப்படிங்கிற. இந்த போகம்னா தெரியும், இன்பம், அனுபவிக்கின்ற இன்பம். நம்ம என்னென்னலாம் நுகர்றோமோ, ஆசை இருக்கோ, அதன் வழியாக 5 புலன்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டு போதோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஆசைப்படுறதால அனுபவிக்கிறது தான் போகம். அதனால் வரக்கூடிய மகிழ்ச்சி தான் போகம். இதை அனுபவிக்கும் போது என்ன பண்ணுதான், இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு மனம் ஆசைப்படுதான். அதான் ஆள் புற்றில் அப்படிங்கிறது. இந்த தண்ணிக்குள்ள இந்த சகதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புதைக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் காலை வச்சிட்டோம் அப்படின்னா கால் உள்ள மாட்டிக்கும், 6 அடி தான் மாட்டோம். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா திருப்பி என்ன செய்யும், கால் உள்ளதான் இன்னும் போய்கிட்டே இருக்கும். இந்த புதைக்குழியை வச்சு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இப்போ மேற்கொண்டு நம்ம வெளியில் வரணும்னு முயற்சி செய்வோம், அது உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல புதைக்குழி. அதான் இந்த இடத்துல ஆள் புற்றில் அப்படிங்கிறார். இந்த இடத்துல நம்ம ஆசையை அனுபவிக்க அது என்ன பண்ணுதான், இன்னும் கொஞ்சம் அனுபவின்னு சொல்லிட்டு கீழே இழுத்துக்கிட்டே போய்கிட்டே ரொம்ப ஆழத்துக்கு போய் பொருந்தி நிறைந்தது அப்படிங்கிறாரு. அப்போ மனசு ஃபுல்லாக என்ன நிற்குதா அந்த இடத்துல, பொருந்திருச்சு ஆசை ஃபுல்லாக, இன்னும் எனக்கு அனுபவிக்கணும் இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல இந்த உலக ஆசைகள் எல்லாமே. இது 2வது அடியில் சொல்றாரு. 3வது அடியில் ஆகம் இரண்டும் படம் விரிந்து ஆட்டொழிந்து அப்படிங்கிற. ஆகம் அப்படின்னா உடல் என்றும் பொருள், மனம் என்றும் பொருள். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கு, இந்த ஒரு வார்த்தைக்கு 2மே பொருளா இருக்கு. உடலும் பொருள், மனமும் பொருள். அப்ப ஆகம் இரண்டும் அப்படின்னா மனசு உடம்பு இது 2யுமே படம் விரிந்து ஆட்டொழிந்து அப்படிங்கிறது. படம்னா என்ன இந்த இடத்துல, இப்போதான்
உணர்வுகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மேலே. ஸோ இந்த உணர்வுகள் வழியாக அது விரிந்து அப்படிங்கிறது. உணர்வு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள்ள அடங்கி நிற்கிது இந்த இடத்துல. ஆசையை தவிர்த்து அது அந்த தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள என்னவும் செய்வதற்கு தயாராக நிற்கின்றது இந்த உணர்வு, இல்லைங்களா? இந்த உணர்வு விரிந்து அப்படிங்கிறாரு. விரிந்துன்னா என்ன? பறந்து விரிஞ்சு பார்க்கணும். இப்போ உள்ள புதக்குழியில் போய் கிடக்காது, உள்ளுக்குள்ளே ஆசைக்கு நடுவில் உள்ளே போய் கிடக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த உணர்வை என்ன செய்யணும்? இந்த இடத்துல நினச்சி பார்க்கணும். நம்ம ஆசைப்பட்டோம், பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், அந்த ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம், போயிட்டு வந்துட்டோம். இப்போ திருப்பி போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, இல்லை திருப்பி சாப்பிடணுன்னு ஆசை இருக்குது. நான் உதாரணத்துக்காக இந்த 2 இது சொல்கிறேன். ஆனால் யார் நிறைய பேருக்கு நிறைய உடை அணிக்கணும்னு ஆசை இருக்குது, ஃபோனு புதுசாக மாற்றணும்னு இருக்குது, காரில் போகணும், அங்கே போகணும், பணம் நிறையா வேணும், தங்கம் வேணும், நகை வேணும், நிறைய ஆசை ஒருத்தருக்கு இருக்குது. இந்த ஆசைகள் என்பது நமக்கு உள்ளேருந்து வருதே, இதை அனுபவிச்சதுனால நமக்கு என்ன பலன்? இது யோசிக்கணும். இதுதான் விரிந்து உணர்வுகள் விரியறதுன்னு. அதுதான் ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு இடத்துக்குள்ளே சுற்றி ஓடுறது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடாமல் இது என்ன செய்யணும்? பறந்து விரியணும். பறந்து விரியணும், நம்மளுடைய சிந்தனையில் யோசிக்கணும். என்னுடைய ஆசைகள் அனுபவித்தேன், அதனால் எனக்கு என்ன பலன் கிடைத்தது? என்னுடைய மனதிற்கு என்ன கிடைத்தது? இந்த உடலுக்கு என்ன கிடைச்சது? அனுபவிக்கும் போது கொஞ்சோண்டு இன்பம் வந்தது இல்லையா? இன்பம் வெளியிலிருந்து வந்தது. அனுபவித்து முடிச்சோடனே அந்த இன்பம் திருப்பி போயிடுச்சு வெளியில். அப்போ இதனால் எனக்கு கிடைத்த பலன் என்ன? இது மனம் சிந்திக்கணும். இந்த இடத்துல சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதில் கிடைக்கும். என்ன பதில் கிடைக்கும்? ஒரு பலனும் கிடையாது. இதனால், இந்த இன்பத்தை அனுபவித்ததுனால் ஒரு பலனும் கிடையாது தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல அந்த உணர்வு வழியாக ஆட்டொழிந்து அப்படிங்கிறது. ஆட்டு என்று சொல்லப்படுவது ஆடுதல். இந்த இடத்துல ஆட்டு அப்படின்னா ஆடுறதுன்னா என்ன? இப்போ நம்ம மாவாட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? உரல் ஆடிக்கிட்டே கிடக்கும், சுற்றிக்கிட்டே கிடக்கும். இந்த இடத்துல அம்மியில் மேலே உரல் இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். அதான் ஆட்டுறது இந்த இடத்துல. அப்போ அது ஒளிந்து அப்படிங்கிறது. ஒரு அம்மியில் பார்த்தோம் அப்படின்னா, அம்மியில் அந்த உரல் அம்மின்னு தப்பாக சொல்லிட்டேன். உரலில் பார்த்தோம்னா அந்த மாவாட்டுறதுக்கு நடுவில் ஒன்று ஆடிக்கிட்டே கிடக்கும், வெளியிலே போகாது இந்த இடத்துல இல்லையா? ஆசை மட்டும் இது. அதே போல் அந்த உடம்பை ஒரு ஓமையாக சொல்கிறேன், உரல் மாதிரி வச்சுங்க. அது சுற்றி ஒரு ஆசைக்குள்ளே சுற்றிக்கிட்டே கிடக்கு. என்றைக்கும் இங்கே தான் சுற்றிக்கிட்டே தான் இருந்தே ஆகணும் இந்த இடத்துல. அப்போ அது ஒளிந்து அப்படிங்கிறாரு. அப்போ என்ன ஆகுது? இந்த ஆசைகள் ஒழிக்கணுமா ஃபுல்லாகவே. எப்படி ஒழிக்கிறதுன்றது இப்போ தான் சொன்னேன். நம்ம எதையெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ அதை அனுபவிக்கக்கூடாதுன்னு பொருள் இல்லை, அனுபவிக்கலாம். அனுபவிக்கும் பொழுது என்ன நினைக்கணும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரியே, இதனால் யாருக்கும் பாதிப்பு இருக்கின்றதா? யாருக்காவது துன்பம் வருதா? யாருக்கு மனசளவுலையாவது யாருக்காவது பாதிப்பு கொடுக்குறோமா? இப்படி யோசித்து பார்த்து நம்ம செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு சரி ஓகே அனுபவிச்சு, இறைவன் இந்த ஆசையை அனுபவித்து முடித்து விட்டான், அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கணும். இல்லை எனக்கு இறைவன் அந்த ஆசை உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன செய்யலாம்னு நினச்சி தவறான செயல் புரிதல், இது போலையும் செய்யக்கூடாது. எனக்கு தேவைன்னா இறைவன் கொடுப்பார், இந்த எண்ணத்தோடு இருந்தோம்னாலே போதும், வேற ஒன்றுமே வேணாம். இதுதான் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு பறந்து விரிந்து நிற்கின்றது. எனக்கு எப்பொழுது இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அப்பொழுது நிச்சயமாக எனக்கு அவர் கொடுப்பார். இன்னைக்கு கொடுத்தாருன்னா எனக்கு ஆசை இன்னும் 2 மடங்கு ஆகி போயிடும். திருப்பி அனுபவிக்கணும்னு ஆசை வரும், நான் தப்பு பண்ண வைப்பேன். இதெல்லாம் பறந்து விரிந்திருக்கின்ற உணர்வுகள், எண்ணங்கள், இதெல்லாம் எனக்கு அதனால இறைவன் எனக்கு இப்போதைக்கு கொடுக்காம இருக்காரு. இந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு இந்த வினாடி காலத்தை நாம் கடந்து கொண்டே இருந்தோமே என்றால் அப்போதான் என்ன ஆகுது? ஆட்டொழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிய ஆரம்பிக்குது. எது ஒளியுது? இந்த 5 புலன்களினால் வரக்கூடிய அந்த ஆசை என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் இதெல்லாமே ஒளிஞ்சு போகுது. ஒளிஞ்சு போனோன்னு என்ன ஆயிடுது? ஏக படம் செய்து அப்படிங்கிறாரு. ஏகம்னா 1 இந்த இடத்துல. இப்போ 5 புலன் என்ன பண்ணுது? 5 விதமான ஆசைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல இல்லையா? பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுது, இந்த இடத்துல கேட்கறதெல்லாம் ஆசைப்படுது. ஒரு சென்ட் அடிச்சா கூட இந்த வாசனை நல்லா இருக்கு, அந்த வாசனை நல்லா இருக்கு, இந்த வாசனை நல்லா இல்லை, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. சாப்பிட்றது ஆசைப்படுது, உணர்வு தொடுதல், இது எல்லாம் சேர்ந்து ஏகப்படம் செய்து அப்படிங்கிறாங்க. எல்லாமே என்ன ஆயிடுதான் இந்த இடத்துல? ஒன்னாயிடுதான் இந்த இடத்துல. உடல் மனம் முன்னாடி தனித்தனியாக இருந்தது, ஆகம் 2ம், உடம்பு தனியாகவும் மனசு தனியாகவும் இருந்தது. இப்போ ஏகப்படம் செய்து அப்படிங்கிறாரு. மனமும் உடம்பும் ஒன்றிணைஞ்சிருதா இந்த இடத்துல. இன்னைக்கு நம்ம அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம் இந்த இடத்துல இல்லையா? உடம்பு அசைஞ்சு, இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், தலை ஆடுது, கையாடுது, எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆனால் அந்த இடத்துல ஏகப்படம் செய்துன்னா என்ன ஆயிடுதுன்னா, மனமும் உடலும் அசையாத ஒரு இடத்தில் சென்று நிற்கும்.
எப்போ நம்ம உணர்வுகள் பறந்து விரிஞ்சு அந்த ஆடுறதெல்லாம் ஒளிஞ்சிட்டோமோ அப்போ அசையாத நிலைக்கு போயிடும். இந்த இடத்துல ஏகப்படம் செய்து உடல் இடலாமி அப்படிங்கிறாரு. இந்த உடம்பு என்ன ஆயிடுதா இந்த இடத்துல? இடல் அப்படின்னா இடுறது அப்படின்னு பொருள். இந்த இடத்துல அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஆடாம அசையாம உடம்புல தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுன்னு பொருள் இந்த இடத்துல. இன்னைக்கு அதனுடைய கட்டுப்பாட்டுல நம் மனம் சென்று கொண்டிருக்கின்றது. 5 புலன்கள் வழியாகத்தான் மனம் போகுது. அது போற பக்கம்தான் பின்னாடி உடம்பே போய்கிட்டே இருக்கு இல்லையா இன்னைக்கு. அதனாலதான் பலவித துன்பங்கள் நிறைய அனுபவிச்சுட்டே இருக்கோம் இந்த இடத்துல. ஆனா இப்படி நம்ம போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? மனம் அடங்கிடுது, உடம்பும் அடங்கிடுது. ஆகம் இரண்டாக இருந்தது இப்ப ஏகப்படம் ஒன்றாயிடுது. இந்த இடத்துல மனமும் உடம்பும் ஒன்னாயிடுச்சு. மனசும் அசையாது, உடம்பும் அசையாது, உடம்பும் அசையாது, மனசும். அப்போ உடம்பு அசைஞ்சாலும் மனசு அசையும் இல்லையா? இப்போ மனம் அமைதியாக நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்குவோம். கால் வந்து கொஞ்சம் லேசாக ஒரு அரிப்பு வருது, இல்லை கால் வலிக்குதுன்னு வச்சுக்குவோம், காலை மாற்றி போடுவோம், இல்லை சொரிஞ்சு விடுவோம் அரிக்குதுன்னா. உடனே என்ன ஆகிடும்? மனம் அசைய ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. அதனால தான் நமக்கு ஆசனங்கள், நியமம், ஆசனம், பிராணாயாமம்லாம் அட்டாங்க யோகத்தில் முக்கியமானதாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல உடம்ப கூட கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இந்த இடத்துல. அதே போல் மனம், உடம்பு எனக்கு கண்ட்ரோலாக இருக்குது, ஆரோக்கியமாக வச்சுருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை, அமைதியாக இருக்கும்போது மனசு எதையாவது கேட்டால் கூட சரி, யாரோ நடந்து போகிற ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சுன்னா கூட, யாரோ நடந்து போகிறாங்களேன்னு தோணுச்சுன்னா கூட உடம்பு அசைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் அது அசையும், அதனால் இது அசையும். இப்போ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல? ஏகப்படம்னு சொல்லிட்டாரு. ஒரே உணர்வு ஆயிடுச்சு. உடம்பு வேறு மனம் வேறு இல்லாத நிலையில் ஒரே உடை செய்து இந்த இடத்துல இந்த உடம்பு அமைதியாக அப்படியே அமர்ந்து விடுகின்றது. ஸோ துறவின் உச்சத்தை சொல்லிடுறாரு இந்த இடத்துல. இப்போ போன பாடல துறவு செஞ்சால் இறைவன் என்னென்னலாம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றதான் முதலடியில் சொல்றாரு. 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்க்கும்போது முதல் அடியில் என்ன சொல்லிட்டாரு? நம்ம எப்படி இருக்கோம்? இந்த உடம்பு வேற, மனசு வேறையா இருக்கும். 5 புலன்கள் இதை ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றது. அதன் வழியாக இன்னும் இன்னும் ஆசைகள் என்று அதிகரித்து கொண்டு ஒரு புதைக்குழிக்குள்ளேயே நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம் இந்த இடத்துல. இதனை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும்? இந்த இடத்துல நம்மளுடைய செயல், மனமும் உடம்பும் தனித்தனியாக 2 போக்கில் தன்னுடைய ஆசைகளை 5 புலன்கள் வழியாக சென்று கொண்டே இருப்பதை என்ன பண்ணணும்? தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உடம்பையும் மனசையும் கொண்டு வரணும் இந்த இடத்துல. ஸோ கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்துக்கும் சொல்ற ஒரே பதில் தான், அறத்தின்படி நடக்க வேண்டும், யாருக்கும் துன்பத்தை கொடுக்காமல் நடக்க வேண்டும். இதை நாம் செய்து கொண்டே இருந்தோமே என்றால், இப்போ தனித்தனியாக உடம்பும் மனமும் 5 புலன்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறது. புலன்கள் அடங்கி, மனம் அடங்கி, உடம்பு அடங்கி, அனைத்தும் சேர்த்து ஒன்றாக ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்துவிடும். ஸோ இந்த துறவு நிலையை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே இப்போ வந்து இது துறவு தான் இந்த இடத்துல. ஆனால் துறவின் உச்சம் கிடையாது. அதற்கு பின்புதான் என்ன நடக்கும்? போன பாட்டில் நடந்தக்கூடிய செயல் இந்த இடத்துல. மேல் துறந்தார், நாள் துறந்தார், கார துறந்தார், பார துறந்தார், அதெல்லாம் இனிமேட்டு தான் நடக்கும். இப்படி நடக்கும்போது என்ன ஆகுது? கடைசியில் இறைவனாகவே அமர்ந்து விடலாம். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.